படங்கள் அனௌன்ஸ் பண்ணி ட்ராப் ஆகிற விஷயங்களும் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக சூர்யா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுற படம் எதுவுமே வந்துட்டு அடுத்த படிக்கு வந்து போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி. நம்ம இப்போது வாடிவாசலாக இருக்கலாம், வணங்கான் போனார், அதே மாதிரி சுதா கொங்கராவோட ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அப்புறம் அந்த படம் ட்ராப் ஆகிட்டு இப்போ வேற ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த நேரத்தில் தெளிவாக ஒரு படத்தை டார்கெட் பண்ணி போக முடியலங்கிறது வந்து நிஜமாகவே சூழ்நிலை தான். இப்போ அவர் வந்து வாடிவாசல் கமிட்டான டேட்டுக்கு போயிருந்தால் இந்நேரம் படம் ரிலீஸ் ஆகி பல கோடிகளை சம்பாரிச்சிருக்கும். இப்போ சுதா கொங்கராவோட அவருக்கு ஒரு பெரிய முரண்பாடு வருது. என்னென்னா, ஹிந்தி தெரியாது போடான்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆரம்பித்த படம், ஹிந்தி தெரியும் வாடான்னு சொல்லும்போது இந்த படம் அந்த ஸ்கிரிப்ட் வருது. விஜய் சேதுபதியோட பையன் படம் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயிலர் வந்துச்சு. அதுக்கு ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவரை வச்சு நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் போயிட்டு இல்லைங்க, எனக்கு அதில் வந்து ஒரு பெரிய முரண்பாடு இருக்குது. என்னென்னா, அந்த பையனை நம்ம விமர்சிக்க வேண்டாம் இப்போதைக்கு. சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பல சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். படங்கள் அனௌன்ஸ் பண்ணி ட்ராப் ஆகிற விஷயங்களும் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம் யாருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுற படம் எதுவுமே வந்துட்டு அடுத்த படிக்கு வந்து போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி. நம்ம இப்போது வாடிவாசலாக இருக்கலாம், வணங்கான் போனார், ட்ராப் வெளியே வந்துட்டார். அதே மாதிரி சுதா கொங்கராவோட ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அப்புறம் அந்த படம் ட்ராப் ஆகிட்டு இப்போ வேற ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை ஹிந்தியில் போய் கர்ணான்னு ஒரு படம் அது கமிட் ஆகிருக்கேன் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு குழப்பத்திலே இருக்கே. இது என்ன நினைக்கிறீங்க? அதுதான் டைம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ சூர்யா மாதிரி பரபரப்பான நடிகர் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற நடிகர், அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் தெளிவாக ஒரு படத்தை டார்கெட் பண்ணி போக முடியலங்கிறது வந்து நிஜமாகவே சூழ்நிலை தான். இப்போ அவர் வந்து வாடிவாசல் கமிட்டான டேட்டுக்கு போயிருந்தால் இந்நேரம் படம் ரிலீஸ் ஆகி பல கோடிகளை சம்பாரிச்சிருக்கும். ஆனால் என்னென்னா, வெற்றிமாறன் வந்து நான் விடுதலைன்னு ஒரு படத்தை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போகிறாரு. அவர் எப்போவுமே ஒரு படத்தில் கை வச்சாருன்னா முழு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் விட மாட்டார். அது ப்ரொடியூசருக்கு கஷ்டமாக இருக்கலாம், நடிகருக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனாலும் அவர் வந்து அந்த பர்ஃபெக்ஷனில் ரொம்ப தெளிவாக இருப்பார். ரிலீஸ் ஆகிற வரைக்குமே எடிட் போயிட்டே இருக்கும். ஆமாம், இப்போ அடுத்த படம் கமிட் பண்ணால் கூட, சார் இதை முடிச்சுட்டு தான் சார் வருவேன், இல்லைன்னா உங்கள் அட்வான்ஸை வாங்கிங்கன்னுவார். ஸோ அப்படி ஒரு இடத்துல அவர் இருக்கார். ஸோ அதனால் சூர்யா வந்து அவர் அந்த படத்துக்காக காத்திருந்து ஒரு கட்டத்தில் வெற்றிமாறன் இப்போ வரமாட்டாருன்னு தெரிஞ்சு ஹிந்தி படத்துக்கு போகிறாரு. இப்போ சுதா கொங்கராவோட அவருக்கு ஒரு பெரிய முரண்பாடு வருது. என்னென்னா, ஹிந்தி தெரியாது போடான்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆரம்பித்த படம், ஹிந்தி தெரியும் வாடான்னு சொல்லும்போது இந்த படம் அந்த ஸ்கிரிப்ட் வருது. அப்போ அந்த ஸ்கிரிப்ட்லேயே ரெண்டு பேருக்கும் ஒரு முரண்பாடு வருது. சரிங்க, அந்த படம் வேணாம், நீங்கள் வேறு ஸ்கிரிப்டை கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க டென்ஷன் ஆகுது. அதனால தான் அந்த படம். ஆமாம்மா, அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 வருஷம் அந்த கதைக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ திடீர்னு வந்து நீங்கள் வேண்டான்னீங்கன்னா நான் எதுக்காக உங்களுக்கு இன்னொரு ஸ்கிரிப்டை கொடுத்து உங்களோட நான் ட்ராவல் பண்ணணும். அதனால் நான் வந்து விக்ரம் பையன் துருவோட நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. வணங்கான் வந்து சூர்யா மேலே தவறு இல்லை. ஏன்னா சூர்யாவை பாலா ஹேண்டில் பண்ண விதம் சூர்யாவுக்கு பிடிக்கல. ஏன்னா சூர்யா வளரும்போது பாலா சூர்யாவை பார்த்தாரு. சூர்யா இன்றைக்கி வளர்ந்து ஒரு பெரிய நடிகராக வந்துட்டார். நீங்கள் வளரும்போது எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி அவரை பார்த்தாருன்னா அவர் எப்படி ஒத்துப்பார்? சார் இத்தனைக்கும் அவரே ப்ரொடியூசர் சூர்யா. அப்போ அதில் ஒரு 10 கோடி ரூபா லாஸ் ஆகுது, வெளியில் வராரு. இது எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலைகள். சூர்யா இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சது தப்பு இல்லைன்னு புரியும். ஸோ இதெல்லாம் இருக்குது. சுதா கொங்கரா விஷயத்தை தவிர பாக்கி ரெண்டுமே தப்பு இல்லை சூர்யா மேலே. ஸோ அதனால் வந்து இதை எப்படி அவர் சால்வ் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஏன்னா வாடிவாசல் திரும்ப ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அக்டோபர்லேருந்து நான் ஷூட்டிங் வர்றேன்னு வெற்றிமாறன் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. இந்த அக்டோபருக்கு பிறகு அவங்க மீண்டும் உட்காரும்பொழுது என்ன ஆகும்னு தெரியாது. ஏன்னா இன்னொரு பேச்சு என்ன போயிட்டு இருந்துச்சுன்னா, வெற்றிமாறன் வந்து சூர்யாவே முழுசாக ட்ராப். ஏன்னா அந்த அமீர் பிரச்சனை வந்துச்சு. அதனால தான் வாடிவாசல்லேருந்து சூர்யா விளங்கினார். சூர்யா வச்சு வாடிவாசல் எடுக்கிற மாதிரி வெற்றிமாறன் ஒரு முடிவில் இருக்காருங்கிற பேச்சுக்களும் இடையில போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் எப்படிங்க, சூர்யா இருக்கிற இடத்துல சூர்யா வச்சு ஒரு படம் பண்ண முடியுமா? இன்னொன்று, தானு வந்து அந்த படத்தை ஓடிடி சேட்டலைட்லாம் விற்றுட்டார். அதில் சூர்யா நடிக்க வெற்றிமாறன் இயக்க வாடிவாசல்ங்கிற மாதிரி தான் பதிவாயிருக்கு. இப்போ நாளைக்கு நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் கேன்சல் பண்ணணும்னா அது ஒரு பெரிய வேலை. நீங்கள் வாங்கின காசை திருப்பி வட்டியோடு கொடுக்கணும், பல பிரச்சனைகள் இருக்குது. ஒருவேளை சூர்யா அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியேறினாருன்னா வாடிவாசலை அப்படியே தூக்கி வச்சுட்டு வேறு படம் தான் பண்ணணும். ஸோ அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதுக்குள்ளே. சூர்யா சைடு அனௌன்ஸ் பண்ணி ட்ராப் ஆகிற படங்கள். இந்த பக்கம் அல்லு அர்ஜுன் சைடு வந்தீங்க அப்படின்னா, ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணி டேட் ஃபிக்ஸ் ஆகி ஆனால் அது டிலே ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்தில் இருக்க படம் தான்
புஷ்பா 2. அது ஆகஸ்ட் 15th வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த டேட்டுக்கு ஆல்ரெடி நிறைய படங்கள் போட்டியில் இருக்குது. ஆனால் இப்போது ஒருவேளை அந்த படம் டிலே ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி டிலே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டாங்க, டிசம்பரில் டிலே பண்ணிட்டாங்க. அந்த படத்துக்கான டிலே எதனால் வந்து ஆணுச்சு? அதுவும் பர்ஃபெக்ஷன் தான். கிட்டத்தட்ட வெற்றிமாறன் மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நினச்சி ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ படம் ஃபைனலாவது போட்டு பார்க்குறாங்க, ஐயோ இது சரியில்லை, இங்கே கொஞ்சம் சேர்ப்போம் அங்கே கொஞ்சம் சேர்ப்போம் அப்படின்னு மறுபடியும் யோசிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் வாங்க ஷூட்டிங் போகலாம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தான் இவங்க ஷூட்டிங் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து திரும்ப பர்ஃபெக்ஷனுக்காக தான் தள்ளி போகுது. வேறு ஒன்று. அந்த ஆகஸ்ட் 15 புஷ்பா போட்டிக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த டேட்டுக்கு பல படங்கள் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க. அந்த பட வரிசையில் இது வணங்கான்னு இருக்குது, அமரன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 2 படங்களும் ஆகஸ்ட் 15 வர வாய்ப்பு இருக்கா? வணங்கான் உறுதியாக வருது, அமரன் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அமரன் லிஸ்ட்டில் இல்லை. தங்கலானும் மேபி தங்கலான் வருது. தங்கலானும் வணங்கானும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கான டேட் இன்னும் கன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கலையே, இல்லை மேபி போகிற சீக்கிரம் சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக அது 2 படமும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்கேவோட அடுத்த படம் ஏஆர் முருகதாஸோட இருக்குது. அவரும் அந்த படத்தை கிட்டத்தட்ட எடுத்து முடிச்சுட்டு ஹிந்தி படத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த படம், அதாவது அமரன் படத்தை பற்றின அப்டேட்ஸ் எதுவும் அதுக்கப்புறம் வரலையே? ட்ரெய்லரோட அப்படி நிற்கிதே, ஃபஸ்ட்டு சிங்கிளோ இல்லை அந்த மாதிரி படங்கள் எதுவும், அந்த மாதிரி அப்டேட்ஸ் எதுவும் இல்லையா? அது நிற்கிறதுக்கான காரணம் என்னென்ன? இல்லை அப்டேட்ஸ் வந்து வாரம் கொடுக்கணும்னு எதாவது கட்டாயம் இருக்கா? படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, படத்து பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நடுவில் அது என்ன மாதிரி கதைங்கிறத சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ஒரு ஆடியோ லான்ச் இருக்கும் அல்லது ஒரு ட்ரெயிலர் லான்ச் இருக்கும், அதுக்கப்புறம் படம் ரிலீஸ், அவ்வளோதான். நீங்கள் வாரம் அப்டேட் கொடுத்துட்டு இருந்தால் அவங்க அப்டேட் கொடுக்குறதா படம் எடுக்கிறது. ஸோ அதனால் அது நம்ம ஒவ்வொரு வாரமும் எதிர்பார்க்க முடியாது. இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சு ட்ரெய்லர் விட்டு, அதனால் கேட்குறேன். படக்குழு சைட்லேருந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கனால கேட்குறேன். இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்துன்னா நிச்சயமாக பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 15 மேபி அது ஒரு ஆர்மி சார்ந்த படம் அப்படிங்கிறனால படம் வரலைனாலும் அப்டேட் மட்டுமாவது அப்போது எதிர்பார்க்கலாமா? அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் அதற்குள் படம் ஆகஸ்ட் 15 அது வருமாங்கிற ஒரு டவுட் இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழ் சினிமா சைடில் என்ன மாதிரி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, விஜய் சேதுபதியோட பையன் நடிச்ச படம் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லர் வந்து வந்துச்சு. அதுக்கு ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவரை வச்சு நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன? இல்லைங்க, எனக்கு அதில் வந்து ஒரு பெரிய முரண்பாடு இருக்குது. என்னென்னா, இப்போ வளர்ந்து வர்ற ஒரு பையன் பல கனவுகளோடு வர்றாரு. சினிமா மீது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அப்போ சினிமா ஃபேமிலியிலேருந்து வர்றவருக்கு ஒரு கூடுதலாக ஆசை இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஸோ அவருக்கு வசதி வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கரெக்டாக அமையும் போது அவர் உள்ளே வந்துட்டார். இப்போ அவரை ஏன் நீ வந்த, ஏன் இப்படி பேசுகிற, ஏன் அப்படி பேசுகிற அப்படிலாம் நம்ம கேட்கவே கூடாது. வரட்டும், இந்த படம் வரட்டும், பாருங்கள், படத்தை விமர்சிப்போம். அந்த பையனை விமர்சிக்கிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? படத்தை தான் நம்ம விமர்சிக்கணும். அதில் அந்த பையன் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா நம்ம சுட்டி காட்டலாம். இன்னொன்று வந்து இது இப்போ தான் வளர்கிற பையன். நீங்கள் ஒரு வேளை வளர்ந்து நாளைக்கு வந்து அவர் வேறு மாதிரி பேசினாருன்னா நிச்சயமாக வந்து அவர் மேலே எத்தனை கல் வேணாலும் எறியலாம். நம்ம இப்போ தான் வளர்ந்து வர்றாரு, ஒரு சின்ன பையன், அவருக்கு அந்த வயசுக்கான பக்குவம் இல்லை. ஸோ அதனால் அதை ஒரு பெரிய விஷயமாக இங்கே சோசியல் மீடியாவில் எடுத்து அந்த பையனை அப்படியே முடக்கி போடுற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பார்க்கும்போது. மற்றபடி அந்த படத்தோட ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி? இல்லை, அதுதான் நான் சொல்லிட்டேனே, அந்த பையனை நம்ம விமர்சிக்க வேண்டாம் இப்போதைக்கு. நம்ம ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம், படம் வந்த பிறகு பார்ப்போம். ஏன்னா ட்ரெய்லரை பார்க்குறோம், நமக்கு சில இது பிடிச்சிருக்கு, சில இது பிடிக்கல, அதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு பையன் அறிமுகமாகறான், இந்த படத்தில் தான் வர்றான். அவங்க அப்பா வந்து அவ்வளோ பெரிய டைரக்டரு, நான் என் முயற்சியில் நான் வர்றேன்னு சொல்லிட்டு வர்றான். வரட்டுமே, ஓரளவுக்கு பாஸ் மார்க் வாங்கிட்டா கூட நம்ம இன்னும் முதுகில் தட்டி கொடுத்து தம்பி வா அப்படின்னு இல்லை. நீங்கள் அதுக்கும் கீழே வரும்போது தான் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருப்பா அப்படின்னு நம்ம சொல்லணும், அவ்வளோதான். அதை தாண்டி ஒரு அடியாக குழியை வெட்டி போட்டு மூடி நீ வரவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் இங்கே அதிகாரம் கிடையாது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசவும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி சிறப்பான கருத்துக்களை பதிவு பண்ண வைக்கிறதுக்கு நன்றி.